எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம சூப்பரான இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி பொரியல் தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டு வச்சுங்க. சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப சத்தானதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சும்மா செஞ்சு கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, இப்படி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், ஒரு வரமிளகாய்ங்க, கடலப்பருப்பு கொஞ்சம் வந்துங்க, கடலப்பருப்பு வணங்கிடுச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்குங்க. உங்களுக்கு இதே கிரேவியாக தான் வேணும்னா 2 தக்காளி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டு ஒரு 3 தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி டைப்பில் சாப்பாடு பதத்து தண்ணி சாப்பிட்லாங்க. இது நல்லா இருக்குங்க. இது குழந்தைகள்லாம் சும்மா நார்மலாக கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நல்லா அலாசி கழுவி கட் பண்ணி பாருங்கள். சொரக்காய் இந்த மாதிரி பொடி பொரியல் சேர்த்து பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, கல்லுப்புங்க, கல்லுப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. காரத்துக்கு சாம்பார் தூள் மிளகாத்தூள் தாங்க, நான் நிறைய இது பண்ணல. வேணால் நீங்கள் குழந்தைக்கு ஃப்ளேவருக்கு கொஞ்சம் சிக்கன் தூள் போட்டுக்கணும். சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு உருளைக்கிழங்கு டைப்புன்னு சொல்லிட்டு கூட சிக்கன் தூள் போட்டுங்க. நான் அப்படி தான் இன்றைக்கி பண்ணினேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் நல்லா வணக்கிடலாங்க. நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. இந்த சொரக்காய் இதிலையே வந்துடுங்க, நல்லா வணங்கிட்டு. சொரக்காய் நல்லா வணக்கியாச்சுங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கலாங்க. அப்புறம் வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ வேக வைக்கலாங்க. காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம சொரக்காய் பொரியல் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றாமல் தான் நாங்கள் வேக வச்சுருக்குறோம். பாருங்கள், சொரக்காய் பொரியலுங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி வச்சு கொடுத்து குழம்பு வேணாங்க, சொரக்காய் பொரியலே சாப்பிட்ருவாங்க. நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த தேங்காய் பூ போட்டு சொரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. தயிர் சொரக்காய் இருந்தாலும் அன்றைக்கி டேவே ஃபுல்லாகிடுங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் சொரக்காய் பொரியல் சூப்பராக இருக்குங்க. இது அது மட்டும் இல்லாமல் சுகரு ப்ரெஷரு இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பிட்லாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். பாய்ங்க.